ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். அதாவது இன்றைக்கி வந்துட்டு நான் நெயில் வந்துட்டு கட் பண்ண போகிறேன். நெயில் வந்துட்டு நான் ஒரு நார்மலாக தான் வச்சுப்பேன். ரொம்பவே பெருசாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெகம் வந்துட்டு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நான் வந்துட்டு நெயில் கட் பண்ண போகிறேன். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். நெயிலாம் ரொம்பவே பெருசாக இருந்தது. சைட்லலாம் கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி கிராஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எப்பயுமே எந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு எப்பவுமே நெயில்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நெயில் பாலிஷ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிப்பேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இது மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு பஞ்சு இருக்கு இல்லையா, காட்டன் பஞ்சு, அதுதான் நான் வந்துட்டு எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். இது வந்துட்டு இயற்கையாக வந்துட்டு வீட்டிலையே இந்த ஏதோ மரம் சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன, இலவம் பஞ்சு மரம் இருக்கு இல்லையா, அதிலேருந்து பறித்த இந்த பஞ்சு தான். இதை வந்துட்டு இதெல்லாம் நான் எப்போ யூஸ் பண்ணுவேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த லிக்விட் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த பஞ்சில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா ஈஸியாக போயிடும். கொஞ்சம் ஜில்னஸாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு நெயில் பாலிஷ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எப்பயுமே வந்துட்டு நெயில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நெயில் பாலிஷ்லாம் ரிமூவ் பண்ணி உள்ள அழுக்கெல்லாம் எடுத்து நல்லா நீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு நெயில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நெயில் பாலிஷ் வந்துட்டு வைப்பேன். அதுதான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நெயிலுக்கு மேலே இருக்க நெயில் பாலிஷே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பஞ்சு வச்சு ஃபுல்லாக வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக நல்லா நீட்டாக தொடச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் நல்லா நீட்டான பஞ்சை எடுத்துட்டு ஃபுல்லாக ஒரு டைம் வந்துட்டு நான் துடைப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நெயிலுக்குள்ளே வந்துட்டு நான் அது மாதிரி உள்ளே விட்டு அந்த பஞ்சை உள்ளே வச்சு நல்லா அழுத்தி எடுத்தோம்னா உள்ளே இருக்க அழுக்கும் வந்துட்டு வந்துடும். ஓகேவா? ரொம்பவுமே ஸ்லோவாக ஸ்டார்ட்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே ஸ்லோவாக தான் காமிச்சிருப்பேன். அதனால் பார்த்துக்கோங்க. நெயிலுக்குலாம் வந்துட்டு எதாவது டிப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ட்டா நீங்கள் வந்துட்டு மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்கலாம். நான் வந்துட்டு தினைக்கும் நெயில் வந்துட்டு எப்படி வந்துட்டு வச்சுக்கிறேன் க்ளீனாக, அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் தனியாக அதுக்கும் வீடியோ போடுறேன். அதுக்கு டிப்ஸ் எல்லாம் வேணும்னா சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக ஒரு டைம் சும்மா வந்துட்டு எல்லாத்தையுமே தொடச்சிக்கிறேன். ஃபுல்லாகவே நான் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஓகேவா? லாஸ்ட்டாக கொஞ்சமாக பஞ்சு எடுத்து லாஸ்ட்டாக ஒரு டைம் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு நல்ல பஞ்சு லாஸ்ட்டாக ஒரு டைம் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நெயிலுக்கு மேலேயும் வந்துட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நெயிலுக்கு உள்ளேயும் வந்துட்டு நான் ஃபுல்லாகவே தொடச்சிக்கிறேன். எப்போவுமே நான் வந்துட்டு குஷி பின் நம்ம வந்துட்டு குத்துவோம் இல்லையா, கிளிப்பு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு தான் நான் உள்ளே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் இது மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது பஞ்சு வச்சே உள்ளே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்பவே நீட்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நெயில் தான் வந்துட்டு கட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ இதெல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எப்போவும் நெயில் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி 2 நெயில் பாலிஷ் எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம இது தான் வந்துட்டு வைக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு நெயில் கட் எடுத்தாச்சு. நம்ம நெயில் வந்துட்டு கட் பண்ண போகிறோம். உள்ளே ரொம்பவே வந்துட்டு உள்ளே அழுக்கிருக்கு அப்படின்னா இதில் வந்துட்டு இது மாதிரி நைஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்துட்டு நம்ம நல்லாவே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி சுரண்டி வர்ற மாதிரி பண்ணி உள்ளே அழுக்கு இருந்தது அப்படின்னா க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ளே வந்துட்டு நான் அதை க்ளீன் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பஞ்சு யூஸ் பண்ணி நீட்டாக துடைக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை பண்ணிட்டேன். இது மாதிரியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். அதுக்கும் எனக்கு வந்துட்டு அழுக்கு எப்பயுமே இருக்காது. நெயிலில் வந்துட்டு நான் வச்சுக்க மாட்டேன்.
ஓகே. இப்போ வந்துட்டு ஃபுல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம நெயில் கட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். நான் வந்துட்டு நார்மலா எப்படி க்ளீன் பண்ணுவேன், கட் பண்ணுவேன், நெயில் பாலிஷ் வைப்பேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்க எந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணுவீங்க, டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கும் நெயில்னா ரொம்ப பிடிக்கும். நெயில் இல்லாம நான் இருந்ததே இல்ல. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சில பேர்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நெயில் இருந்தது அப்படின்னா வந்துட்டு அது கை உறுத்தும். கடிச்சு கடிச்சு திப்பிடுவாங்க. எனக்கு அந்த பழக்கமே இல்ல. நெயில் இல்லாம என் கையில இருந்ததே இல்ல. எப்பவுமே நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் நெயில் வந்துட்டு வச்சுருக்கேன். அப்படி வச்சுருக்கேன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இல்லை. அப்பப்போ கட் பண்ணி நீட்டாக வச்சுப்பேன். ஓகே. இப்போ வந்துட்டு நான் லைட்டாக வந்துட்டு இந்த அளவு தான் கட் பண்ண போகிறேன். அதாவது நம்ம ஒவ்வொரு விரலில் பார்த்தோன்னா வந்துட்டு ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக எனக்கு ஏன்னு தெரியல கொஞ்சம் சைடில் கிராஸ் ஆன மாதிரி ஏதோ லைட்டாக கட் பண்ணி விட்டோன்னா ஓரத்தில் இருக்கும் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு எனக்கு பார்க்குறதுக்கு இருந்தது. அதனால தான் நான் வந்துட்டு கட் பண்ண போகிறேன். அது இல்லாமல் லைட்டாக வந்துட்டு விரல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா வலிக்கும். அதனால் நான் நார்மலாக எப்போவும் கட் பண்ணி வச்சுப்பேன். நீட்டாகவும் இருக்கணும் இல்லையா, அதனால் இப்போ வந்துட்டு லைட்டாக இந்த அளவு தான் நான் வந்துட்டு கட் பண்ணுறேன். ஓகேவா, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த அளவு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எப்போவும் கட் பண்ணிப்பேன். ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சைட்லலாம் வந்துட்டு கட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். 2 சைடும் ஓரத்தில் நம்ம இந்த மாதிரி லைட்டாக கீறினாலும் பிளட் வந்துடும், கீறிடும். அதனால் அங்கேயும் வந்துட்டு நீட்டாக சைடில் ஓரமாக கட் பண்ணிவிட்டு நான் இப்போ எந்த மாதிரி பண்ணுறேனோ அது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய பேத்துக்கு நெயில் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். பட் வளர்த்தா பிஞ்சிடும். அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி க்ளீனாக வச்சுட்டு ரொம்பவும் பெருசாக இல்லாமல் அடிக்கடி இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம்னாமே நமக்கு வந்துட்டு நெயில் ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் வளர்ந்துடும். ஓகே. எனக்கு நெயில் கட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ தூரம் வளர்த்துட்டு எனக்கு கட் பண்ணவே மனசே இருக்காது. ஏன் கட் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு நெயில் வலிக்கும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் கட் பண்ணுறேன். எனக்கு கட் பண்ண மனசே வராது. ஏதேதோ ஆங்கிளில் வச்சு எப்படியோ ஒரு வழியாக இன்றைக்கி கட் பண்ணிட்டேன். நானும் 2 நாளாக கட் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி தான் தோணுச்சு, சரி கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணலாம், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் இதை வந்துட்டு வீடியோவாக எடுத்திருக்கேன். எனக்கு வந்துட்டு நெயில் ரொம்பவும் பெருசாகிடுச்சுன்னா நம்ம தண்ணியிலேயே குளிக்கும்போது துவைக்கும் போதெல்லாம் ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்துச்சுன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஊறி பிஞ்சிடும். அது ஒரு காரணம் வேறு. இது மாதிரிலாம் வீடியோ போடலாம் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடலாம். எப்போவுமே கிராஃப்ட் மட்டும்தான் பண்ணி போடுவோம். இந்த டைம் நான் சும்மா நெயில் கட் பண்ண போனேன். அப்போ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தோணும் தான் இதை வந்துட்டு நான் வீடியோவே எடுத்தேன். நெயில் பாலிஷ் வைக்கிறது, நெயில் நான் வந்துட்டு எந்த மாதிரிலாம் பார்த்துக்கிறேன், அது மாதிரிலாம் வந்துட்டு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் மறக்காமல் நான் எப்போவுமே நெயிலுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னா நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஒரு விரல் தான் இருக்குது. பார்த்து பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைம் எனக்கு என்ன மாதிரிலாம் ஆகும்னா, ஒரு விரலில் வந்துட்டு நெயில் கம்மியாக இருக்குது, இதில் அதிகமாக இருக்குதுன்னு கட் பண்ணி ரொம்பவே கம்மியாகிடும். அதனால் பார்த்து தான் கட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக அந்த 2 ஓரத்துலேயும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் லைட்டாக அந்த ஓரத்தில் பார்த்து லைட்டாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்துட்டு ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். லைட்டாக நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, லைட்டாக எங்கேயாவது பட்டாலும் ரொம்பவே கீறின மாதிரி ஆகிடும். கீறி விட்டுரும், பிளட்டு வந்துடும். அதனால் 2 சைடும் பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த நைஃப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் வந்துட்டு சைடில் ஃபுல்லாக ஒரு மார்க் மாதிரி லைனாக கோடு கோடாக கொஞ்சம் சொரப்பாக இருக்கும். அந்த சைடு வந்துட்டு இந்த மாதிரி நெயில் நம்ம கட் பண்ணி முடித்தோடனே அந்த சொரப்பான பகுதி இருக்கு இல்லையா, அதை வச்சு இப்போ நான் பண்ணுற மாதிரி நல்லா வந்துட்டு இது மாதிரி ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் என்ன மாதிரி வளைவாக வேணுமா, இல்லை வந்துட்டு முக்கோணம் மாதிரி வேணுமா, இல்லை கரெக்டாக நேராக லைன் மாதிரி இருக்கணுமா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எந்த மாதிரில வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணணும். ஓகேவா, இது மாதிரி நல்லா நம்ம வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணும்போது நீட்டாக அழகாக நமக்கு எங்கேயாவது கீறிக்காமலும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகேவா, வலுவலுன்னு நேராக இருக்கும். சொரப்பாக இருந்தால் நமக்கு எங்கிட்ட கீச்சிடும். இல்லைன்னா நம்ம முடி தலையில் கூட ஏதாவது இப்படி கை வச்சோன்னா கூட மாட்டிக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எப்பயுமே இதை வச்சு நீட்டாக பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா, இப்போ அதே மாதிரி தான் நான் வந்துட்டு 5 விரல்லையும் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு தனியாக கூட நிறையா திங்ஸ் எல்லாம் விற்குது நம்ம நெயிலுக்குன்னே சொல்லிட்டு, நீங்கள் அது மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஓகே, நான் வந்துட்டு அது மாதிரி நெயிலுக்கும் தனியாக இனிமேட்டு நம்ம திங்ஸ் வாங்கிட்டு வீடியோ போடலாம். இப்போதைக்கு நார்மலாக நான் வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். கொஞ்சம் எங்கேயாவது நெயில் வந்துட்டு ஏற்றி இறக்கி அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட இதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது நமக்கு நேராக வந்துடும். நம்ம என்ன
சேஃபில் வேணுமோ அந்த ஷேப் வந்துட்டு நமக்கு கொடுக்கும் நம்ம கட் பண்ணும்போது, இந்த மாதிரி தேய்க்கும்போது. ஓகேவா? அதனால் பார்த்து நீட்டாக பண்ணிக்கோங்க. இது மாதிரியே நம்ம 5 விரல்லையும் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் வந்துட்டு ஃபுல்லாவே பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட எல்லாமே நேரா இருக்கு. சொர சொரன்னு இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது மாரி பண்ணிட்டு, கையில இந்த மாரி நீங்க வந்துட்டு இந்த மாரி கீறி பார்த்தீங்கன்னா, குத்துதா அந்த மாரி பாருங்க. இது மாரி எங்கேயாவது கீறி விடுற மாதிரி இருக்கு அப்டின்னா, நீங்க வந்துட்டு இன்னும் ஒழுங்கா பண்ணல அப்டின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் அந்த மாரி தான் வந்துட்டு செக் பண்ணிப்பேன். அது மாரி பண்ணிட்டு, நீங்க வந்துட்டு நீட்டா அது மாரி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப வந்துட்டு ஃபுல்லாவே நெயில் கட் பண்ணிட்டோம். இப்ப தான் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கு. நல்லா பாக்ஸ் மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு டைமு அதே மாதிரி பஞ்சில் வந்துட்டு நான் இது பண்ணிவிட்டு, அதாவது நெயில் ரிமூவர் வச்சு இது மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு டைம் க்ளீன் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அது இதெல்லாம் வச்சு தேய்ச்சோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது அந்த துகள்லாம் வந்துட்டு பறந்த மாதிரி இருக்கும், ஒட்டியிருக்கும். அதனால் ஃபுல்லாக ஒரு டைம் நான் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ தான் பார்க்குறதுக்கு பளபளன்னு நீட்டாக இருக்கு. வந்துட்டு ரொம்பவே பெருசாவும் இருந்த மாரி இருந்துச்சு. இந்த மாரி பாக்ஸ் மாரி நேரா இல்ல. ரொம்பவும் வளர்ந்துடுச்சுன்னா, நம்ம அடிக்கடி இது மாரி வந்துட்டு ஹேர் கட் பண்ணுற மாரி இதையும் நீட்டா கட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே. இப்போ வந்துட்டு ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டா நம்ம வந்துட்டு நம்ம நெயில் அழகா தெரியணும்னா, அதுக்கு நம்ம நெயில் பாலிஷ் தான் வைக்கணும் ஃபர்ஸ்ட் எப்பயுமே. இது மாரி நெயில் பாலிஷ் வச்சு நம்ம டிசைன் டிசைனா வச்சுக்கலாம். நான் வீட்ல தான் இருக்கேன் அப்படின்றதுக்காக நார்மலா வைப்பேன். எங்கேயாவது வெளிய போறோம்னா தான் நான் வந்துட்டு ரொம்பவே டிசைனா வைப்பேன். இப்போ வந்துட்டு நார்மலா வந்துட்டு சும்மா நான் வச்சு காமிக்கிறேன். இது மாரி நெயில் ஃபுல்லா க்ளீன் பண்ணி, கட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டா இது மாரி வந்துட்டு நெயில் பாலிஷ் வச்சுக்கலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்குறதுக்கும், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு கட்டை விரலையும், இந்த சுண்டு விரல்னு சொல்லுவோம் இல்லையா, அதில மட்டும் நான் 2 சைடும் பிளாக் வச்சுக்கிறேன். சென்டரா இருக்க 3 விரலுக்கும் வந்துட்டு நீங்க டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்தா பார்க்க நல்லாயிருக்கும். இல்ல எல்லா விரலுக்கும் வந்துட்டு ஒரே கலர் வச்சுட்டு, அந்த சுண்டு விரலுக்கு பக்கத்தில இருக்கு இல்லையா, மோதிர விரல்னு சொல்லுவோம் இல்லையா, அதில வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர் வச்சோம் அப்படின்னாலும் பார்க்க சூப்பரா இருக்கும். நான் அப்படி தான் எப்பவும் வைப்பேன். இந்த மாதிரியும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு 2 கலர் இது மாதிரி வச்சுட்டேன். லாஸ்ட்டா வந்துட்டு இந்த கலர் எடுத்துட்டு மிச்சம் 3 விரல் இருக்கு இல்லையா, அதில வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுவும் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு பிளாக் மாரி தான் இருக்கும். பட் அது ரொம்ப டார்க்கா இருக்கும். இது பிளாக் இல்ல. இதுவும் வச்சுட்டு பார்த்தோன்னா, லாஸ்ட்ல வந்துட்டு சூப்பரா இருக்கும். நீங்களும் நெயில்லாம் வச்சிருக்கீங்களா? இல்ல நெயில் வைக்க பிடிக்காது அந்த மாரிலாம் இருப்போம் இல்லையா? அது மாரி நீங்க என்ன கேரக்டர் அப்படின்னு கமெண்ட்ல பண்ணுங்க. நான் வந்துட்டு 6லேருந்து இப்போ வரைக்குமே நெயில் வச்சுட்டு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எந்த மாரின்னு சொல்லுங்க. சில பேர் நெயில் வைக்கிறதுக்கு ஆசையா இருக்கும். பட் அது உடஞ்சு உடஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நெறைய டிப்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஃபாலோ பண்ணலாம். நான் வந்துட்டு எனக்கு இயற்கையாவே அந்த மாரி வருது, வளருது அதனால விட்டுட்டேன். நான் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். அந்த மாரி இருக்கு. நம்ம வேணா ட்ரை பண்ணலாம். அந்த மாரி நான் என்ன இது மாரி யூஸ் பண்ணுவேன் டிப்ஸ் வேணும்னா சொல்லுங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு அவ்வளோதான் லாஸ்ட் இது ஒண்ணு தான். இதையும் முடிச்சிட்டோம்னா ஃபினிஷ் ஆயிடும்.
அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஃபுல்லா ஃபினிஷ் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு எப்போவுமே நெயில் இது மாதிரி தான் கிளீன் பண்ணி இந்த மாதிரி தான் வச்சுப்பேன். நீங்க எப்படி வச்சுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நெறைய வீடியோ இன்னும் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் அப்பைக்கப்பயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ வந்துட்டு கட் பண்ணிட்டு நீட்டா வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நெயில்லாம் பிடிக்குமா? நெயில் ஆர்ட் பண்றதெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நெயில்னா ரொம்ப பிடிக்கும். நெயில் ஆர்ட் பண்றது அதை விட ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதான். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.